ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இப்போது இன்றைக்கான வீடியோ என்ன உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து சேவிங்ஸ் பிளான் பண்ணலான்னு ஒரு 5 டிப்ஸ் தான். இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குறுகிய காலத்தில், அதாவது ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து எப்படியும் ஒரு 10 to 15 lakhs வந்து நீங்கள் சேர்த்துடலாம். ஸோ அதுக்கான ஒரு டிப்ஸை தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மறக்காமல் இதை வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட பாசிட்டிவ், நெகட்டிவ் எந்த கமெண்ட்னாலும் எனக்கு கீழே சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் வந்து வீடியோவை இன்னும் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ண முடியும். வாங்க இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து சேவிங்ஸ் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது தான். எல்லாருமே வந்து கண்டிப்பாக சேர்த்து வைக்கணுங்க. ஏன்னா சேர்த்து வச்சா மட்டும்தான் நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கிறப்ப தான் அது வந்து ஒரு நாள் ஒரு லம்சம் அமௌண்ட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ சேவிங்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து மந்த்லி 10,000 சேலரி வாங்கினாலும் சரி, நீங்கள் மந்த்லி வந்து 1 lakh சேலரி வாங்கினாலும் சரி, நீங்கள் சேர்த்து வைக்கல அப்படின்னா உங்களால் எதையுமே வந்து பிளான் பண்ணி வாங்க முடியாது. நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கணும், இல்லைன்னா உங்கள் குழந்தைங்களுடைய எஜுகேஷனுக்கு பிளான் பண்ணணும், வீடு கட்டணும், இப்படி எது நினச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் போயிட்டு நம்மளால் ஒரு லம்சமான ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணணும். அந்த சேவிங்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஒரே இடத்துல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து நிறைய பிளான் பண்ணி நிறைய வேலை வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு சேவிங்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு தேவைங்கிறப்ப ஏதாவது ஒரு பிளானில் இருந்தால் நம்ம வந்து காசை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் சேவிங்ஸை எப்போயுமே ஒரே இடத்துல வந்து போடாதீங்க. ஒரு 4-5 தான் பிரித்து போடுங்க. இன்றைக்கி நான் எனக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்த்துருங்க ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உண்டியல் சேவிங். உண்டியல் சேவிங் வந்து ரொம்ப பேசிக்கானது. நம்ம வீட்டில் ஒரு 5 வயசு குழந்தன்னா 5 வயசு குழந்தையிலேருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். உண்டியல் சேவிங் வந்து ஏன் பெஸ்ட்டுங்கிறது நம்ம ஸ்கூல்லையே சஞ்சய்கா இந்த மாதிரிலாம் நம்ம கட்டியிருப்போம். ஸோ அதுலேயே அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்னா உண்டியல் சேவிங் நமக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று. இது வந்து பார்க்குறதுக்கு தான் நமக்கு குட்டியாக தெரியுங்க. ஆனால் அது நமக்கு ரொம்ப பெரிய பெரிய விஷயத்துக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உண்டியல் சேர்த்து வச்சுட்டு அதையே நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட் ஸ்கீம் கட்டுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாதத்துக்கு உங்களால் ஒரு 2000 ரூபாய் சேர்த்தா கூட அந்த 2000 ரூபாவும் நீங்கள் கோல்ட் ஸ்கீமில் போட்டுடலாம். அந்த கோல்ட் ஸ்கீம் நீங்கள் வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க, இப்போ ஒரு 2000 போட்டுட்டு வரீங்க அப்படின்னா 24,000 ஆகிடும். ஸோ நீங்கள் அதில் வந்து ஒரு 2 கிராம் கோல்டு காயின் எடுத்துடலாம். இந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணோம். ஒரு இடத்துல நம்ம சேர்க்குற காசை வந்து இன்னொரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம். எப்பயுமே சேர்த்த காசை எடுத்து அப்படியே செலவு பண்ணுறதுக்கு இல்லாமல் அதை பெருக்கணும். பணம் வந்து எப்பயுமே பெருக்கிறப்போ மட்டும்தான் அது வந்து அதிகமாகும். இல்லைன்னா நமக்கு அது அப்படியே இப்போ ஒரு 10,000 சேர்க்குறீங்கன்னா அந்த 10,000தோட நின்று போயிடக்கூடாது. அந்த 10,000த்துலேயும் நீங்கள் அடுத்ததாக அதை எப்படி வந்து பெருக்க வைக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். பணம் எப்பயுமே வந்து பெருகணுங்க. அப்படி பெருகுனா மட்டும்தான் நம்ம வந்து நிறைய பணம் சேர்க்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் உண்டியல் போடுங்க. உண்டியலில் சேர்கிற காசை தூக்கி அப்படியே நீங்கள் கோல்ட் ஸ்கீமில் போடலாம். மாதம் நீங்கள் ஒரு 2000 சேர்க்குறீங்க, அந்த 2000த்தை அப்படியே கொண்டு வந்து இங்கே கோல்ட் ஸ்கீமில் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம். இப்போ கோல்ட் ஸ்கீமுக்கு போடுறீங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி. ஆர்டி தாங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சேவிங் மெத்தட். அது வந்து நம்ம கொஞ்சம் ட்ரிக்காக யூஸ்ஃபுல்லாக நம்ம அதை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அது நமக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் கை கொடுக்கும். ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக அது அப்படி தான் கை கொடுத்தது. இந்த ஆர்டியே நம்ம வந்து 2 விதமாக போடலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம். இப்போ ஷார்ட் டேர்ம் ஆர்டியை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ ஷார்ட் டேர்ம் ஆர்டி அப்படிங்கிறது என்னென்னா 1 இயர்லேயே நமக்கு வந்து முடிஞ்சு போகிற மாதிரி. ஆர்டி வந்து நம்ம 2 இடத்துல போடலாம். ஒன்று வந்து போஸ்ட் ஆஃபீஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கு. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 5 இயர்ஸ்க்கு மட்டும்தான் போட முடியும். பட் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 1 இயர், 2 இயர், 3 இயர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் ஆர்டி வந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். இந்த ஷார்ட் டேர்ம் ஆர்டி இப்போ நீங்கள் வந்து மாதம் வந்து ஒரு 5,000, 2,000 இந்த மாதிரி போட்டுகிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது
இதுக்கு வட்டி வந்து கம்மியாக கிடைக்கும் ஷார்ட் டேர்ம் ஆர்டியில். ஸோ இதில் போடுறப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அமௌண்ட் வந்து இப்போ 1 இயருக்கு போடுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்ஐசி இது மாதிரி இன்சூரன்ஸ்க்காக நீங்கள் பே பண்ணுறதுக்கு இயர்லி ஒன்ஸ் நம்ம பே பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கட்ட வேண்டிய ஃபீஸ்க்கெல்லாம் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ஆர்டி. இதுதான் நான் சொன்னது. இது வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போட்டுக்கலாம், பேங்க்லேயும் போட்டுக்கலாம். 5 வருஷத்துக்கு போடணும். இப்படி 5 இயர்ஸ்க்கு போடுறப்ப என்ன ஆகும்னா வட்டி வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஆப்ஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு 5,000 போடுறீங்க இல்லை 10,000 போடுறீங்க அப்படின்னா 5 வருஷம் கழித்து உங்களுக்கு அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோடு நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி லாங் டேர்மில் போடுறது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எடுத்து உடனே செலவு பண்ணிடக்கூடாது. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நமக்கு இப்போ தான் உங்கள் குழந்தைக்கு ஒரு 5ஆவது படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது வந்து அவங்க 10th படிக்கிறப்போ உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அந்த அமௌண்ட்டை தூக்கி இப்போ ஒரு மந்த்லி 10,000 கட்டுறீங்கன்னா உங்களுக்கு 7 lakhs சம்திங் கிடைக்கும். ஸோ இன்னும் நம்ம குழந்தை வந்து 11th 12th முடிக்க 2 years இருக்குது. ஸோ அந்த 2 yearsக்கு அந்த 7 lakh அப்படியே தூக்கி ஒரு எஃப்டியில் போட்டு வச்சிடணும். ஸோ எஃப்டியில் போடுறப்போ நமக்கு அதுக்கு வந்து 2 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ உங்கள் குழந்தை 12th முடிக்கிறப்போ அது உங்கள் குழந்தையோட காலேஜ் ஃபீஸ்க்கு மற்றதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு பெரிய குழந்தைங்க இருக்காங்க, இல்லை நீங்கள் உங்கள் குழந்தை கல்யாணத்துக்கு தான் நீங்கள் சேர்க்கணும், நகை சேர்க்கணும் இந்த மாதிரிலாம் நினச்சிங்க அப்படின்னா அந்த லம்சம் அமௌண்ட்டை அப்படியே நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ கோல்டு ஜுவல்லும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நமக்கு ரிட்டைர்மெண்ட்க்குன்னு ஒரு அமௌண்ட் தேவைப்படும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஆர்டியோட இது முடிஞ்ச உடனே அதை தூக்கி எஃப்டியில் போட்டுகிட்டே வரலாம் நாம். ஸோ இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு 60 years ஆகிறப்போ நமக்கு ஒரு 4 எஃப்டி சேர்ந்து வச்சுருந்தோம் அப்படின்னா அது நமக்கு ரிட்டைர்மெண்ட்க்கு யூஸ் ஆகிடும். இதுக்கு அடுத்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா செல்வ மகள் பிளான். செல்வ மகள் பிளான் வந்து ஒன்லி நம்ம பொண்ணுங்க வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் கட்ட முடியும். பசங்க இருக்கிறவங்களுக்குமே பிபிஎஃப் பிளான் சொல்லிட்டு ஒன்று தனியாக இருக்குது. செல்வ மகளில் நீங்கள் போடுறப்ப என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து 15 years வந்து பே பண்ணி, இது வந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ வந்து இதில் நமக்கு அதிக வட்டியோட, அதாவது அதிகமான அமௌண்ட்டில் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 15 years பே பண்ணணும். பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான் ஸ்டார்ட் பண்ணி 21 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளால் ஃபுல்லாக மெச்சூரிட்டி ஆக்கி எடுக்க முடியும். பட் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, இன் பிட்வீன் 15 இயர்ஸ் பே பண்ணதுக்கப்புறமா நம்ம குழந்தைங்க எஜுகேஷனுக்கோ கல்யாணத்துக்கோ வேணும்னா அதுலேருந்து ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிளானுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். பசங்களோட ஹையர் ஸ்டடீஸ் இல்லை மேரேஜ் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நமக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இதுக்கு அடுத்த பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் சேவிங். இந்த பேங்க் சேவிங்க்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் ஒன்று இருக்குங்க. அது என்னென்னா, இந்த பேங்க் சேவிங் அக்கௌண்ட் இருக்குல்ல, ஒரு அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆன்லைன் பேங்கிங்கும் நீங்கள் வச்சுக்கக்கூடாது. எந்த ஏடிஎம் வாங்கிக்கணும், பட் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி அதில் மாதம் ஒரு 5,000 போட்டுகிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு 1,000 rupees போட்டால் கூட 1 year ஃபுல்லாக உங்களுக்கு 12,000 ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் 5 வருஷம் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி தான் வந்து நம்ம அதில் போடுற காசை எடுக்கவே கூடாது. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வர்றப்போ மட்டும்தான் அந்த காசை வந்து நம்ம எடுக்கணும். நாம் ஒரு பிளான் பண்ணியிருப்போம், இப்போ ஒரு 10 வருஷம் கழித்து நமக்கு வந்து நம்ம பொண்ணுக்கு கல்யாணம், இல்லை நம்ம பொண்ணு வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும். ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு அமௌண்ட் வேணும் அப்படி நினைப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதுக்காக சேர்த்து வைக்கணும். அது 1,000 rupees இருந்தால் கூட ஒரு 10 yearsக்கு அப்புறம் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும். ஸோ இந்த 5 டிப்ஸையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பணம் வந்து பெருகும். நீங்கள் குட்டியாக சேர்க்குற மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸஸாக பெருகி கிடைக்கும். எப்பயுமே பணம் பெருகுனா மட்டும்தான் வந்து நமக்கு வந்து அதிகப்படியான பணம் கிடைக்கும். சேர்த்து வச்சா உடனே அதிகமாக நமக்கு கிடைக்காது. பட் சேர்த்து வச்ச பணத்தை நமக்கு பெருக்கவும் தெரியணும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் வேறு ஏதாவது மெத்தட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.